ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குரூப் 2 2022 நடந்த கொஷின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பழைய சிலபஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்பயுமே பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? ஆன்சர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? ஆன்சர் முத்துலட்சுமி. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கபிலர். இருக்கிற நூல் வந்து திருவள்ளுவ மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இந்த லைன் வந்து எந்த இதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இது நமக்கு 10th ஓல்டு தமிழில் மெயினாக ஃபஸ்ட் லைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளை டேஸ் என காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மதிரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரில் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இளங்கோவடிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள் அவர்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை எழுதினவர். ஓகேங்களா. சேரன் செங்குட்டுவன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர்கள் வந்து இவரும் அவரும் வந்து உடன் பிறந்தோர். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ சேரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. இவர்கள் வந்து புலவராக இருப்பாங்க. குணவாயிற் கோட்டம் அப்படின்ற இடத்துக்கு போய் தங்கி அங்கேருந்து தான் வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி, அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி, இளங்கோவடிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ சேரன் செங்குட்டுவன் வந்து அண்ணனா அல்லது இளங்கோவடிகள் அண்ணனா? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.